வணக்கம். இது நம் கதைகள். சினிமா மோகத்தால் குடும்பத்தை மறந்த மருமகள், புத்திசாலியான மாமியாரின் ராஜதந்திரம், நிழல் உலகத்துக்கும் நிஜ உலகத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை எடுத்துரைக்கும் கதைதான் இது. வாங்க கதைக்குள்ள போகலாம். காவியா ஒரு தீவிரமான சினிமா ரசிகை. அவளது உலகம் சூப்பர் ஸ்டார் அக்னியை சுற்றியே இயங்கியது. காலை எழுந்தவுடன் அடுப்பாங்கரையை விட சமூக வலைதளங்களில் அக்னியின் புதுப்பட போஸ்டர்களுக்கு லைக் போடுவதில் தான் அவளுக்கு ஆர்வம் அதிகம். சமையல் அறையில் பால் பொங்கி வழிந்து கொண்டிருந்தது. ஆனால் காவியாவோ அக்னியின் மாஸ் இன்றியை பார்த்து விசிலடித்து கொண்டிருந்தாள். மாமியார் மரகதம் இதையெல்லாம் மௌனமாக பார்த்து கொண்டிருந்தார். வீட்டின் பொறுப்புகள் அனைத்தும் அவர் தலையிலேயே விழுந்தன. துணிகள் துவைக்கப்படாமல் கிடந்தன. வீடு ஒட்டடைப்படிந்து காணப்பட்டது. காவியாவின் கணவன் அலுவலகம் கிளம்பும் போது ஒரு பட்டன் கூட இல்லாத சட்டையை அணிந்து தவிப்பதை கண்டு மரகதம் வருந்தினார். வெறும் திரையில் தோன்றும் நிழலுக்காக நிஜமான குடும்பத்தையே காவியா மறக்கிறாளே என்று அவர் கவலைப்பட்டார். ஒரு நாள் மரகதம் ஒரு அதிரடி முடிவெடுத்தார். காவியாவிடம் வந்து, காவியா, எனக்கும் இந்த அக்னியை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் கண்ணுல என்ன ஒரு காந்தம் என்றார். காவியா அதிர்ச்சியில் உறைந்தாள். அத்தை, நீங்களா இப்படி சொல்றீங்க என்று கேட்டாள். மரகதம் சிரித்துக்கொண்டே, ஆமாம், நானும் இனி உன் கூட சேர்ந்து ரசிகர் மன்றத்துல சேர போறேன் என்று கூறி அவளை வியப்பில் ஆழ்த்தினார். அடுத்த சில நாட்கள் வீட்டு திருவிழா கோலம் பூண்டது. மரகதம் தன் செல்போன் அக்னியின் பாடல்களை உறக்க ஒலிக்க விட்டார். காவியாவுடன் சேர்ந்து சினிமா கிசுகிசுக்களை பேசினார். காவியாவிற்கும் தன் அத்தை ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு போல தெரிந்தார். இருவரும் சேர்ந்து தியேட்டருக்கு டிக்கெட் முன்பதிவு செய்வதை வரை நெருக்கமானார்கள். காவியா தன் பொறுப்புகளை இன்னும் அதிகமாக மறக்க தொடங்கினாள். அக்னியின் புதுப்படம் வெளியாகும் அந்த நாள் வந்தது. அதிகாலை காட்சிக்காக காவியா பட்டுப்புடவை கட்டி தலையில் பூ வைத்து கொண்டு தயாராக இருந்தாள். அத்தை, சீக்கிரம் கிளம்புங்க, படம் ஆரம்பிக்க போகுது என்று உற்சாகமாக கூவினாள். ஆனால் மரகதம் மெதுவாக எழுந்து வந்து, காவியா, எனக்கு லேசாக தலை சுற்றுவது போல இருக்கிறது என்று கூறி சோபாவில் அமர்ந்தார். திடீரென வீட்டின் அழைப்பு மணி ஒலித்தது. காவியாவின் கணவன் அருண் காயப்பட்ட கையை தாங்கியபடி உள்ளே வந்தான். அலுவலகம் செல்லும் வழியில் ஒரு சிறிய விபத்து. அதே சமயம் பக்கத்து வீட்டுக்காரர் ஓடி வந்து, மரகதம் அம்மா, குழாய் உடைந்து உங்கள் வீட்டு தோட்டம் முழுவதும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது என்றார். வீட்டில் ஒரே நேரத்தில் பல பிரச்சனைகள் முளைத்தன. காவியா கையில் இருந்த டிக்கெட்டுகளை பார்த்தாள். ஒரு பக்கம் தன் கனவு நாயகனின் படம், மறுபக்கம் அடிபட்ட கணவனும் உடல் நலமில்லாத மாமியாரும். அவள் மனதுக்குள் பெரும் போராட்டம் நடந்தது. திரையில் மின்னும் அக்னி அவளுக்கு உதவ போவது இல்லை என்பதை அவள் உணர்ந்தாள். மெதுவாக தன் கையில் இருந்த டிக்கெட்டுகளை மேசை மீது வைத்தாள். படம் அப்புறம் பார்த்துக்கலாம் அத்தை, நீங்க முதல்ல படுங்க என்று கூறி மரகதத்திற்கு தண்ணீர் கொடுத்தாள். பின் அருணின் கையை சுத்தம் செய்து மருந்து போட்டாள். உடைந்த குழாயை சரி செய்ய ஆட்களை அழைத்தாள். அன்று முழுவதும் அவள் ஒரு நிமிடம் கூட அமரவில்லை. வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் அவளது உழைப்பு தேவைப்பட்டது. அன்று மாலை வீடு மீண்டும் அமைதியானது. இரவு உணவின் போது மரகதம் பேசினார். காவியா, நான் நிஜமாகவே அக்னியின் ரசிகை இல்லை. உனக்காக, உன் குடும்பத்தின் தேவையை புரிய வைக்கவே அப்படி நடித்தேன். சினிமாவில் பார்ப்பது நிழல், ஆனால் உனக்காக கவலைப்படும் இந்த குடும்பம்தான் நிஜம். ஒரு ஹீரோவை ரசிப்பதில் தப்பு இல்லை, ஆனால் அவனே உன் உலகமாகிவிடக் கூடாது. காவியாவின் கண்கள் கலங்கின. காவியா இப்போது மாறி இருந்தாள். அவள் இப்பொழுது அக்னியின் படங்களை பார்க்கிறாள், ஆனால் வீட்டின் வேலைகளை முடித்த பிறகு. அருணியின் சட்டையில் இப்பொழுது எல்லா பட்டன்களும் சரியாக இருந்தன. தோட்டம் அழகமாக பராமரிக்கப்பட்டது. காவியா உணர்ந்து கொண்டாள். திரையில் மின்னும் நட்சத்திரங்களை விட தன் வீட்டில் இருக்கும் நிஜமான மனிதர்களின் சிரிப்புத்தான் அதிக வெளிச்சத்தை தருகிறது. சினிமா கொண்டாட்டம் தப்பில்லை, ஆனா அது குடும்பத்தை விட மேலானது இல்லை. நாங்க சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்க வீட்டுல இப்படி ஒரு அறிவு சொல்லும் மாமியார் இருக்காங்களா? இந்த கதையில வர்ற மருமக மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபேவரட் ஹீரோ யாருன்னு சொல்லுங்க. ஆனா அவரோட வெறித்தனமான ரசிகரா நீங்க உங்க குடும்பத்தை கவனிப்பீங்களா மாட்டீங்களா? உண்மையே சொல்லுங்க. கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம் அடுத்து நம் கதைகளோடு.